கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய தேவனை துதித்து ஒரு அருமையான பாடலை பாடி அவரை உயர்த்த போகிறோம். பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். பாதுகாப்பான் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடா 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 கைவிடா. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். இருதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். ஏக்கம் அனைத்தையுமே செய்து முடித்திடுவார். ஏக்கம் அனைத்தையுமே செய்து முடித்திடுவார். கைவிடா 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 கைவிடா. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், எழுப்புதலை காண்போம். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதலை காண்போம். நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். கைவிடா 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 கைவிடா. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்தினில். துணையாய் வந்தார், உதவி செய்தார். துணையாய் வந்தார், உதவி செய்தார். கைவிடா 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 கைவிடா. எங்களை கைவிடாத நேசரே, எங்களை கண்மணி போல காக்கின்ற தெய்வமே, எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் கூட இருந்து எங்களை நேர்த்தியும் செம்மையும் அருமையும் ஆசீர்வாதவுமாக வழி நடத்துகிற உங்கள் நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 94 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிடாமலும் அவர்களை நெகிழ விடாமலும் இருப்பார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இன்றைக்கு நம்ம பார்த்தால் நிறைய மனிதர்கள் கைவிடப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கணவனால் கைவிடப்பட்ட மனைவியை பார்க்கிறோம். மனைவியால் தள்ளப்பட்ட கணவரை பார்க்கிறோம். பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்களை பார்க்கிறோம். இப்படி ஏராளம் ஏராளம் கைவிடப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அவர்கள் கைவிடப்பட்டு போனார்கள் என்பதற்கு ஒரு காரணம் அல்ல, ஏராளம் காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை ஆணித்தரமாக வேதவசனத்தின் அடிப்படையில்
நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் எப்பொழுது கைவிடப்படுகிறான் என்றால், இன்னும் குறிப்பாக மனிதர்களால் கைவிடப்படுகிற சூழல்கள் எப்பொழுது உண்டாகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக மனிதனையே அதிகமாக சார்ந்திருக்கிற மனிதர்கள் ஒரு நாள் கைவிடப்பட்டு போவார்கள். ஆனால் கர்த்தரை ஒரு மனிதன் நம்பி இருந்தால் அவனை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லும்போது வேதத்தில் சொல்றாரு, தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு உறவு என்று நம்ம எல்லாரும் சொல்கிறது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற உறவு தான். அந்த உறவு கூட கைவிடப்பட்டாலும் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புகிறான் என்றால் கர்த்தர் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த பாதையில் கட்டாயம் வந்திருப்பீங்க. நீங்களும் ஏதோ சூழ்நிலை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்க. சிலர் உங்களை கைவிட்டிருக்கலாம். சில மனிதர்களை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான காரியம் என்னென்னா, ஆண்டவர் உங்களை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நெகேமியா சொல்லும்போது சொல்கிறாரு, அதனுடைய 9ஆம் அதிகாரம் 31 வசனத்தில், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். தேவன் நம்மளை கைவிடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே சில மனிதர்களாலே நீங்கள் கைவிடப்பட்டு மிகவும் சோர்ந்து போய் இன்றைக்கு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குத்தான் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். காரணம், அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அதனால் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தரை நீங்கள் நம்பணும். வேதவசனத்தில் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறாரு, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நான் சிறுவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை அப்படிங்கிறார். அப்போ நீதிமான கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை எங்கும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் ஆமேன் ஸ்தோத்திரம் கைவிடாதபடிக்கு காப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், சங்கீதம் 71:9 போட்டிருக்கு, முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று ஒரு பக்தன் ஜெபிக்கிறான். பலன் குறைஞ்சு போகும்பொழுது நம்ம கைவிடப்பட்டு போய்விடுகிறோம். அதிலும் முதிர் வயதாகும்போது தள்ளிவிடப்படுகிற சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை எனக்கு வயதாயிற்று, என்னை எல்லாரும் தள்ளிடுவாங்களோ கைவிடுவாங்களோ பயந்து போய் இருக்கீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, நீங்கள் அவரை நம்பி இருந்தீங்கன்னா உங்களை நிறை வயது வரைக்கும் சுமந்து பாதுகாத்து கைவிடாமல் சேர்த்து கொள்ளுகிற நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த செய்தியை வார்த்தையை கேட்குறவங்க யாராகிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அல்லது கைவிடப்பட்டு போவேனேங்கிற பயத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னால், இன்றைக்கு என் ஆண்டவராகிய தேவன் அவர்களை கைபிடித்து சேர்த்து கொள்ளும். உம்மை நம்புகிற இருதயத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.